ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. துர்காவுக்கு நடக்க போற தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஏங்க, அதான் பெரியவர் அப்பவே சொல்லிட்டாருல்ல, இப்ப நீங்க வேற தனியா இங்க வந்து சொல்லணுமா? எல்லாம் காரணமாதான். அண்ணன் ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஆசையில மண்ணு விழுந்துடக்கூடாது பாரு. அதான் தனியா வந்து கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா பொருளையும் தேவா கிட்ட சொல்லி வாங்க சொல்லிட்டேன். நீங்க வீட்டுல பார்க்க வேண்டிய வேலையை மட்டும் சரியா செஞ்சா போதும். ஏன் சின்னவரே, என்னமோ நம்மளை விட பெரிய இடத்துல இருந்து அவ வந்த மாதிரியும் அதுல ஏதாவது குறை வந்துட்டா மொத்த குடும்பத்தோட மானமும் போயிடுங்கிற மாதிரில இருக்கு நீங்க பேசுறது. ஏண்டா அந்த துர்கா கழுத்துல தாலி கட்டணும்னு இருக்க அசோக், நீங்க என்னடானா அவனை வாழ்க்கையை வெறுக்க வைக்கிற மாதிரி அவன் கையால மறுதாலி வேற போட சொல்றீங்க. இதுல வேற நீங்க எங்களையும் வேலை பார்க்க சொல்றீங்க. ஏன் அசோக் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா சின்னவரே? அசோக் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அண்ணன் நம்ம குடும்பமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இதுல எது பெருசுன்னு நீங்க தான் யோசிக்கணும். நீ ஏங்கா, நாமளும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே யோசிக்கிறோம். அதே இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நாம எதுக்கு பண்றோம்னு நமக்கு தெரிஞ்சா போதும். அந்த வேலைக்காரி துர்காவுக்கு தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷனாவும் அவ வாழ்க்கையில நடக்க போற கடைசி ஃபங்க்ஷனாவும் இதுதான் இருக்க போகுது. என்னக்கா செய்ய போற? செய்யும் போது பாரு. என்னக்கா, அங்க ஏதோ பில்டப்பா சொல்லிட்டு வந்துட்டு இங்க வந்து நகடபாவே பாத்துட்டு இருக்கீங்க. என்னக்கா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பெட்டியவே பாத்துட்டு இருக்க. என்ன அத்தை கூப்பிட்டீங்க? வீணா, காவேரி, அந்த விளங்காதவ துர்காவை அசிங்கப்படுத்தி வெளியில தள்ளுறதுக்கான ஆட்டத்தை ஆரம்பிக்கிற நேரம் வந்துருச்சு. தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும். ஆனா பெருக்கி போட்ட தாலிய கழுத்துல வாங்க அந்த துர்கா உயிரோட இருக்கணும்ல. இப்ப நாம பண்ண போற விஷயத்துல அந்த துர்கா ஒரேடியா போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவா. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அக்கா, கொலை ஏதாவது பண்ண போறியாக்கா? ஐயோ அக்கா, கொலை கேஸுக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை, மரண தண்டனை இல்லைன்னா தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. அத்தை, காலம் பூரா களி தின்னுக்கிட்டு ஜெயில இப்படி ராணி மாதிரிலாம் இருக்க முடியாது. நல்லா யோசிக்கா. ஆமா அத்தை. வேண்டாக்கா. சிச்சி, நிறுத்துங்க. 2 பேரும் வாயை மூடுங்க. விட்டா நீங்களே போலீஸ கூட்டிட்டு வந்து அரெஸ்ட் பண்ண வைப்பீங்க போல இருக்கே. கேண்டி, நானா கொலை பண்ண போறேன்னு சொன்னேன், செத்துருவான்னு சொன்னேன், அவ்வளவுதானே? அதுதான் எப்படின்னு கேட்டேன்க்கா. சொல்றேன். இந்த நகை பெட்டிக்குள்ள நம்ம ஜமீனோட காப்பு இருக்கு. ஃபங்க்ஷன் அப்ப போட்டுக்கொன்னு அந்த துர்கா கிட்ட குடுக்குறோம். இதுலதான் அந்த வெறும் பையன் அவளுக்கு பெரிய ஆப்பே இருக்கு. நம்ம ஜமீன் காப்ப போட சொல்லி கொடுக்கறதுல என்னத்த அவளுக்கு ஆப்பு இருக்கு? ஒண்ணும் இல்லாத அந்த பரதேசிக்கு என்னத்தை கொடுத்தாலும் சந்தோஷமா வாங்கிப்பா. தங்க காப்ப வாங்கிக்க மாட்டாளா? நீங்க ஆப்பு வைக்கல அத்தை, நம்ம ஜமீனுக்கு ஆப்பு கொடுத்து அவளுக்கு நல்லதுதான் பண்றீங்க. பாக்குறவங்களுக்கு நான் நல்லது பண்ற மாதிரி தான் தெரியும். ஆனா நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஐயோ,
அக்கா நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. சுருக்கமா சொல்லுங்கக்கா. இந்த நகைப்பெட்டிக்கும் நீங்க இவ்ளோ நேரம் பேசினதுக்கும் என்னக்கா சம்பந்தம்? முதல்ல பாரு, அப்புறம் சொல்றேன். ஐயோ அம்மா. இந்த தேளு சாதாரண தேள் இல்ல. லைட்டா போட்டாலே அடுத்த அரை மணி நேரத்துல ஆல் க்ளோஸ். அந்த வேலைக்காரி துர்கா இந்த காப்ப போட எடுக்கும் போது இதுல இருக்கிற இந்த கருப்பு செல்லக்குட்டி அவ கையில நொட்டுன்னு ஒண்ணு வைக்கும். அதோட அந்த துர்கா சாப்டர் க்ளோஸ். அக்கா பிளான் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. ஆனா நமக்கு எதுவும் பிரச்சனை வராதுல்ல? பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணா கூட நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. வெறும் பயலுக்கு பிறந்த அந்த துர்காவுக்கு ஜமீன் மருமக அந்தஸ்தோட தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷனா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தேள் கொட்டுற ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ரெடி ஆயிரு, வந்துகிட்டே இருக்கேன். பெரியையாவும் சின்னையாவும் என் மேல ரொம்ப ஆதரவா இருக்கிறதுனால நாளுக்கு நாள் இந்த வீட்ல பெரியம்மாவும் சின்னம்மாவும் சேர்ந்து அவங்களோட மொத்த வெறுப்பையும் என் மேல காட்டுறாங்க. என்னாச்சு துர்கா? ஏன் உன் முகம் இவ்ளோ டல்லா இருக்கு? இத பாரு, என்னதான் நான் உன் கூட சண்டை போட்டாலும் உன்னை திட்டுனாலும் அது உன் மேல இருக்கிற உரிமையில தான் நான் பண்றேன். ஏன் துர்கா, உன்னை அடிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் எங்க 2 பேருக்கும் உரிமை இல்லையா? ஐயோ அம்மா, நான் உங்க 2 பேரையும் ஒரு தடவை கூட இப்படி தப்பா நினைச்சதே இல்ல. ஓ, என்னைக்குமே உங்க மேல மரியாதை இருக்கு. எனக்கு உங்களையும் மாமாவையும் விட்டா சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்ளோ சொந்தம் இருக்கான்னு நினைச்சு தினம் தினம் சந்தோஷமா இருக்கேம்மா. இந்த சந்தோஷத்தோட நான் செத்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். துர்கா, என்னதான் இருந்தாலும் இந்த ஜமீனோட மருமகனி. உனக்கு நடக்க போற இந்த தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷனுக்காக பெரியவரு ஜமீனோட பரம்பரை காப்ப உனக்கு பரிசா கொடுக்க சொல்லியிருக்காரு. இந்தா வாங்கிக்கோ. இல்லம்மா, எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? ஐயாவோட ஆசீர்வாதமும் உங்களோட ஆசீர்வாதமும் இருந்தா எனக்கு அதுவே போதும். வேற எதுவுமே வேண்டாமா. துர்கா, வீட்ல பெரியவங்க கொடுக்கறத எப்பவுமே வேண்டான்னு சொல்லக்கூடாது. இது பரம்பரை காப்பு. இந்த வீட்ல மத்த யாருக்குமே கிடைக்காத குடுப்புன உனக்கு கிடைச்சிருக்கு. வாங்கிக்கோமா. அக்கா கிட்ட இருந்து அந்த பெட்டியை வாங்கி உன் கையால திறந்து அந்த பரம்பரை காப்பை எடுத்து நீ போட்டு பார்த்துட்டு மறுபடியும் அந்த காப்பை பெட்டிக்குள்ள வச்சு அக்கா கிட்ட கொடுத்தரணும். நாளைக்கு சபையில எல்லார் முன்னாடியும் உன் கைக்கு போட்டு நாங்க அத அழகு பார்க்கணும் இல்லக்கா? வாங்கிக்கோ துர்கா. சரிங்கம்மா.
என்னக்கா இது? ரொம்ப அழகா இருக்குமா. அப்பா அம்மா மாதிரி நீங்களும் மாமாவும் இப்படி ஒரு குடும்பம் கிடைக்க நான் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். துர்கா, அந்த பெட்டியை கொடு. இருங்கம்மா. அக்கா, நீங்க கொடுத்த பில்டப்ல என்னென்னமோ நடக்க போகுதுன்னு மனசுக்குள்ள பெரிய கோட்டையே கட்டி வச்சிருந்தேன். ஆனா ஒண்ணும் நடக்காம என் மனக்கோட்டை தரமட்டமா போனதுதான் மிச்சம். காப்பு கொடுத்து பெரிய ஆப்பு வைக்க போறோம்னு சொல்லிட்டு நாம மொக்க வாங்கிட்டு வந்து நிக்கிறோம். நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. கருப்பு தேல் கொட்டுனா பொட்டுன்னு போயிடுவான்னு பார்த்தா நம்ம நெத்தியில பெரிய நாமத்தை போட்டு அனுப்புனதான் மிச்சம். உள்ள இருக்கிறது கருப்பு தேளா இல்ல கரு வண்டான்னு யாருக்கு தெரியும்? முதல்ல அந்த கருமோ உள்ள இருக்கா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. ஏய், பணம் கொடுத்து வாங்கின எனக்கு தெரியாதா அது தேளா கருவண்டான்னு? கோவப்படாதக்கா, அது தேளுதான். ஆனா பெட்டிய திறந்து காப்பை எடுத்து பார்த்ததுக்கு துணியை எடுத்து துடைக்கிற வரைக்கும் தேள் அதோட வேலையை காட்டலையே. யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வரதா செய்யும். வீணா சொன்ன மாதிரி ஒருவேளை உள்ள தேள் இல்லாம போயிருந்தா? ஏண்டி, நான் தானே அதை திறந்து காமிச்சேன். தேளை பார்த்ததுனால தானே 2 பேரும் வாயை பொழந்துகிட்டு பாத்தீங்க. ஐயோ அத்தை, நீங்க காட்டும் போது உள்ள இருந்துச்சு, நாங்களும் பார்த்தோம், இல்லன்னு சொல்லல. ஆனா உள்ள அந்த சிறுக்கி அதை திறக்கும் போது இல்லாம போயிருக்கலாம்ல. நீங்க 2 பேரும் என்ன லூசா? உங்ககிட்ட காட்டிட்டு 4 நாள் கழிச்சு திறந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இந்த ரூம்ல நான் மூடின பெட்டிய அந்த ரூம்ல அவ திறந்தா அப்ப எப்படி அந்த தேள் இல்லாம போகும்? இருந்திருந்தா கொட்டி இருக்கணும்ல. அப்படியே கொட்டலனா கூட தேளை இருக்குன்னு அந்த சிறுக்கி பயத்துல பெட்டியில தூக்கி போட்டிருக்கணும். ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையேக்கா. ஏங்கா, ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? தேளு துணிக்குள்ள சிக்கி மூச்சு முட்டி செத்து போயிருக்குமோ? கரெக்ட். உள்ள தேள் இருந்தா கண்டிப்பா செத்துதான் போயிருக்கோம். அதனாலதான் அவன் நினைச்சது நடக்காம போயிடுச்சு. தேளு உண்மையிலேயே செத்து போயிருக்குமோ? அத்தை, சைலண்ட் மோட்ல பேசுறதா நினைச்சு லவுட் ஸ்பீக்கர்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க. தேளு கண்டிப்பா செத்துதான் போயிருக்கோம். வேணா திறந்து பாருங்க. உனக்காக ஒரு வாட்டி திறந்து பாருக்கா. தேள் கொட்டிருச்சு. ஐயோ! ஐயோ! வலிக்குதே. ஐயோ, கொட்டிருச்சு. போய் உங்க பேச்ச கேட்டு பெட்டியை திறந்து பாரு. என்ன சொல்லணும்? ஐயோ, வலிக்குதே. ஐயோ! ஐயோ அக்கா, உங்க கருப்பு செல்லக்குட்டி உங்களையே கொட்டிருச்சேக்கா. ஐயோ அத்தை, தேளு கொட்டுனா அடுத்த அரை மணி நேரத்துல ஆள் அவுட்னு சொன்னீங்களே, அப்போ நீங்க அவுட் ஆக போறீங்களா? ஐயோ, ஆமாடி, ஆமா. எல்லாருக்கும் போய் சொல்லி அனுப்பிடுப்போ. இப்போ ஒருத்தி முதல்ல போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுப்போ. ஓகே அத்தை. காவேரி, சீக்கிரம் போய் கொஞ்சம் சுண்ணாம்பையும் துளசி இலையும் எடுத்துட்டு வா. ஆமா, சுண்ணாம்பு
சரிக்கா, துளசி மாலை எதுக்கு? ஆ, என் கழுத்துல போட்டுக்க. போடி, சீக்கிரம் சொன்னதை செய். போ. சரி சரி, எடுத்துட்டு வரேன். கத்தாதக்கா. ஐயோ ஐயோ, அந்த சண்டாளி துர்காவுக்கு வச்ச தேளு என் கையிலேயே கொட்டிடுச்சே. முட்டி கொள்ள போனாலும் 3 பேரா போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த தண்டங்களை கூட்டு சேர்த்துக்கிட்டதுக்கு தேளு கிட்ட என்ன கோத்து விட்டுட்டாளுங்களே. அந்த பொண்ணு கூட தனியா பேசி நடந்த விஷயத்த அவளுக்கு புரிய வை. எவ்வளவு சீக்கிரம் அவளை விட்டு விலக முடியுமோ விலகிட. துர்கா, ஏய் சின்னையா? ஏன் எந்திரிக்கிற? உட்காரு. பரவாயில்ல சின்னையா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சின்னையா. இப்போ வலி எப்படி இருக்கு? ரொம்ப வலிக்குதா? என்னாச்சு துர்கா? எனக்கு தலையில அடிப்பட்ட வலியை விட மனசுல இருக்கிற வலிதான் தாங்க முடியல சின்னையா. என் மேல அக்கறை காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி சின்னையா. ஒருவேளை என் மேல இருக்கிற கோவத்துல என்ன அப்படியே விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா கௌரிக்கு யாருமே இல்லாம போயிருக்கும். என்ன துர்கா இப்படியெல்லாம் பேசுற? என்ன பார்த்தா ஈவரக்கம் இல்லாத மாதிரியா தெரியுது? உன் மேல கோவம் இருந்தாலும் என்ன காப்பாத்துன்னு ஒருத்திய நான் எப்படி அம்போன்னு விட்டுட்டு போக முடியும்? உன் இடத்துல யார் இருந்தாலும் நான் அதை தான் செஞ்சிருப்பேன். உண்மையை சொல்ல போனா இந்த கல்யாணம் ஒரு விஷயத்துல தான் உன் மேல கோவமே தவிர மற்றபடி எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை. துர்கா, நான் கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத. மற்றவங்க யோசிக்கிற மாதிரி நீ காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் லெட்டர்ல அவ்வளோ தெளிவா எழுதி கொடுத்தோம். நீ எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச? சின்னையா, நான் கும்பிடுற அந்த மாசாணி அம்மன் மேல சத்தியமா நான் அந்த லெட்டரை படிக்கவே இல்லை. படிக்கலையா? ஏன் படிக்கல துர்கா? எரிஞ்சிருச்சா? நான் மட்டும் அந்த லெட்டரை படிச்சிருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் சின்னையா. சின்னையா, நானும் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். நீங்களும் அதை தப்பா எடுத்துக்க கூடாது. கேளு துர்கா. என் முன்னாடி ரோஜாவோட வந்து என்னை வர்ணிச்சு ஏதேதோ சொல்லி என்ன விரும்புறேன்னு சொல்லாம சொன்னீங்களே, அது எதுக்கு சின்னையா? அது துர்கா, அது ஊர்ல ஒரு பண்ணாடைக்காக பண்ண வேலை. அத போய் நீ துர்கா, என்ன நடந்தது நான் சொல்றேன்.
அந்த பண்ணாட மட்டும் என் கையில கிடைச்சான், செத்தான் அவன். அது போதும் சின்னையா. நீங்க இன்னொருத்தருக்காக பண்ணத நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா கல்யாணமே வேண்டான்னு எனக்கு லெட்டர் எழுதின நீங்க எதுக்கு சின்னையா சந்தோஷமா என் கழுத்துல தாலியை கட்டினீங்க?